அனைவருக்கும் வணக்கம். பாரதம் தொடர்பிலான மற்றுமொரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள 18,000 இந்தியர்களை வெளியேற்றப் போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளதாக ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் ஆராயலாம். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் 2வது தடவையாக கடந்த திங்கட்கிழமை பதவியேற்றிருந்தார். 2016 தொடக்கம் 2020 வரையான காலப்பகுதியில் இருந்த ஆட்சி காலத்தை போலவே தற்போதும் அவர் அதிரடி முடிவுகளை எடுக்க ஆரம்பித்துள்ளார். அதிரடி அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்ட வண்ணம் உள்ளார். அந்த வகையில் சட்டவிரோத குடியேற்றங்களுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை கொண்டுள்ள அவர் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியிருந்தார். இப்போது தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியான பின்னர் ட்ரம்ப் அடுத்து என்ன செய்ய போகின்றார் என்ற அச்சம் புலம்பெயர்ந்து அங்கு குடியேறியுள்ள பல நாட்டவரை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது எனலாம். இந்த நிலையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிக்கின்ற அனைத்து இந்திய மக்களையும் கண்டறிந்து திருப்பி பெறுவதாக இந்திய அரசாங்கம் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்துக்கு புரிந்துணர்வு மேற்கொண்டுள்ளது என ப்ளூம்பர்க் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் புகழ்பெற்ற ப்ளூம்பர்க் செய்தி மற்றும் ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள 18,000 இந்தியர்களை ட்ரம்ப் நிர்வாகம் அடையாளம் கண்டுள்ளது எனவும் நாடு கடத்தப்பட உள்ள அவர்களை இந்திய அரசாங்கம் திரும்ப பெற உள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை தனது பதவியேற்பின் போது அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் ட்ரம்ப் தேசிய அவசர நிலையை அறிவித்திருந்தார். நாட்டிற்குள் நிகழும் அனைத்து சட்டவிரோத நுழைவுகளும் உடனடியாக நிறுத்தப்படும் எனவும் தனது நிர்வாகம் மில்லியன் கணக்கான குற்ற பின்னணியை கொண்டவர்களை வெளிநாட்டவர்களை அவர்களின் நாடுகளுக்கு திருப்பி அனுப்ப ஆரம்பிக்கும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. பாரதம் தொடர்பிலான மற்றொரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கும்.